ரியோ டி ஜெனிரோவில் நடைபெறும் 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி மாநாட்டு மேடைக்கு சென்றபோது அவருக்கு அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் பங்கேற்ற பிரதமரை அந்நாட்டு அதிபர் லூலா ஆரத்தழுவி மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். இந்த மாநாடு பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் உலகளாவிய நன்மைக்காக ஒரு பெரும் சக்தி வாய்ந்த மாநாடாக உள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிற உலக தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். மாநாட்டிற்கு முன்பாக புகைப்படம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்ற போது 10 நாடுகளின் தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டனர். தலைவர்கள் அனைவரும் ஒருவர் மற்றொருவரின் கைகளை பிடித்துக்கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். 1200 செவிலியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை மத்திய சுகாதார அமைச்சர் JP நட்டா இன்று வழங்கினார். தில்லியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு இந்த ஆணைகளை வழங்கிய அமைச்சர், இந்தியாவின் சுகாதார கொள்கை மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகளை வழங்கும் வகையில் இருப்பதாக கூறினார். நாடு முழுவதும் உருவாக்கப்பட்டுள்ள சுகாதார மையங்கள் மறுபுனரமைப்பு செய்யும் வகையில் இருப்பதாகவும் JP நட்டா தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே தாயில்பட்டியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். அவரது குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். விபத்து நடந்தபோது ஆலையில் உள்ள 10க்கும் மேற்பட்ட அறைகளில் தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்ததால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. தகவல் அறிந்து சிவகாசி மற்றும் சாத்தூர் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பலத்த காயமடைந்த 5 பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க MK ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் பருவமழை தீவிரம் மற்றும் மேகவெடிப்பு காரணமாக அம்மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்கின்றன. நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சில இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டு உள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் தவித்து வருகிறார்கள். குறிப்பாக மாண்டி, காங்க்ரா மற்றும் சிர்மவுர் ஆகிய மாவட்டங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை மையம் 9 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. கனமழை நீடிக்கும் என்பதால் பொதுமக்கள் விழிப்போடும் எச்சரிக்கையோடும் இருக்குமாறு இமாச்சல பிரதேச அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. ஆன்மீக நகரமான திருவண்ணாமலையில் தீபத் திருவிழா மற்றும் பௌர்ணமி தினங்களில் வருகை தருவது போல் விடுமுறை நாட்களிலும் வரும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுவதால் நகரில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் ஆன்மீக பக்தர்கள் மட்டுமல்லாது உள்ளூர் மக்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக மத்திய பேருந்து நிலையம் முதல் போளூர் சாலை வரையிலும், பெரியார் சாலை சந்திப்பு மற்றும் கோபுர சாலையிலும் கடும் நெரிசல் நிலவுவதால் இந்த நெரிசலுக்கு தீர்வு காண மாநகர போக்குவரத்து காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆன்மீக பக்தர்களும் உள்ளூர் மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈராக், சவுதி அரேபியா போன்ற பாலைவன நாடுகளில் மட்டுமே பயிரிடப்படும் பேரிச்சம்பழம் சாகுபடியை தருமபுரி மாவட்டம் அரியகுளம் என்ற கிராமத்தில் நிஜாமுதீன் என்ற விவசாயி பயிரிட்டு அதிக லாபம் ஈட்டி வருகிறார். சவுதி அரேபியாவில் பேரிச்சை பண்ணையில் பல ஆண்டுகள் பணி செய்த இவர் சுமார் 15 ஏக்கரில் பெர்ரி, மஸ்தூர், அம்மர், நூர் உள்ளிட்ட 35 வகையான பேரிச்சை செடிகளை பயிரிட்டுள்ளார். தோட்டக்கலை துறையில் பேரிச்சை இடம்பெற்றுள்ளதால் அரசு மானியமும் வங்கிக் கடனும் கிடைப்பதால் பேரிச்சை சாகுபடிக்கு விவசாயிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை சாந்தோமில் அமைந்திருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க புனித தோமையர் தேசிய திருத்தலத்தின் 5 நாள் ஆண்டு பெருவிழா நிறைவடைந்துள்ளது. முன்னதாக 4ஆம் நாளான நேற்று புனித தோமையாரின் ஆடம்பர தேர்பவனி நற்றுணை அன்னை ஆலயத்திலிருந்து புறப்பட்டு மாலையில் சாந்தோம் பேராலயத்தை அடைந்தது. புதுச்சேரி திரு இருதய ஆண்டவர் பேராலய பங்குத்தந்தை S. பிச்சமுத்து தலைமையில் சாந்தோம் பேராலயத்தின் பங்குத்தந்தை வின்சென்ட் சின்னத்துரை முன்னிலையில் நடைபெற்ற இந்த தேர்பவனியிலும் இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற திருப்பலி நிகழ்ச்சியிலும் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர்.